என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என்று உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 15 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பல முறை இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இது மாறாத ஒரு சத்தியம். தேவாதி தேவனுடைய சொல்ல கேட்டு நடக்கணும். பலி என்பது அதைவிட இது முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவாக இருந்தார். அவர் நினைச்சா 1,00,000 ஆடுகளை கூட பலி செலுத்தலாம். தேசம் எல்லாம் அவருக்கு தான், தேசத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அவருக்கு தான். அவர் ராஜா, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் தாவீது கர்த்தரை இஷ்டப்படுத்தினான், பிரியப்படுத்தினான். பல இடங்களில் தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு நபராக வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். சவுலை கொல்லுவதற்கு அவனுக்கு தருணம் கிடைத்தாலும் கூட கொல்லலை. தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு நபரை நான் தொடமாட்டேன், அவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். அவர் என்ன கொல்லலான்ட்டு சுற்றுறாரு, என்ன விரட்டி வர்றாரு, ஓகே, நான் மட்டும் அவரை கொல்ல மாட்டேன் என்று சான்ஸ் கிடைச்சாலும், நம்ம சான்ஸ் கிடைச்சா விடுவோமா? எப்பொழுதாவது நம்ம சத்ரு நம்ம கையில் கிடைச்சானா விடுவோமா? ஏதாவது அவனை பண்ணி இனிமே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடணும். இவ்வளோ நாள் படுத்தின பாடு போதும், இப்போ நம்ம விட்டுட்டோன்னா இனிமேல் சான்ஸ் கிடைக்காதுன்னு அதை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், மனுஷர்களுடைய எண்ணங்கள். ஆனால் தேவன் சொல்லியிருந்தார், தேவன் தான் அந்த எண்ணத்தை கொடுத்துருந்தார், அபிஷேகம் பண்ணவனை தொடாத என்று. அந்த எண்ணத்தை கொடுத்த தேவன் தான் அதை அப்படியே சொல்ல கீழ்ப்படிந்து பக்கத்தில் போய் சத்துரு கிடைச்சா கூட அவனை ஒன்றும் டச் பண்ணாமல் அப்படியே திரும்ப வந்துட்டாப்பு. கொஞ்சம் தூரத்தில் வந்து நின்று சவுலை கூப்பிடுறாப்பு. சவுலு, பாத்தியாப்பா, உன் ஈட்டு என் கையில் இருக்குது, உன் சொம்பு அது என் கையில் இருக்குது, நான் நினச்சா உன்னை கொண்டிருக்கலாம்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை நான் தொடமாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே ரொம்ப சத்தம் போட்டு, சவுலு, ஐயா, நீ நிச்சயமா ஆளுகை செய்வாய், ராஜாவா இருப்பா அப்படின்ட்டு ரொம்ப புகழ்ந்து அவன் பேசுகிறான். அப்போ தேவ ஆவியை பெற்று தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக பாருங்க சத்ரு புகழுவான். அதுதான் அதற்கு ஒரு அடையாளம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் சத்ரு உங்களுக்கு எதிராக செய்கிறவங்க என்னைக்காவது உங்களை புகழ்ந்துட்டாங்கன்னா கர்த்தருடைய சுபாவம், அவருடைய குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது என்பது அதற்கு அர்த்தம். அவருடைய சொல்ல கேட்பது அதுதான் ரொம்ப முக்கியம். தாவீது கூட சில நேரத்தில் ரொம்ப ஹார்டாக இருந்து அவர் சொல்ல, அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கவோ தப்பு செய்ததும் உண்டு.
தப்பு செய்த பிறகு தீர்க்கதரிசி போய் அவன் வீட்டில் போய் சொன்ன பிறகு திரும்ப சத்தம் போட்டு அழுது அவர் பாதத்தில் விழுந்து கூப்பாடு போட்டு, ஐயா பரிசுத்தாவி எடுத்துறாத ஐயா, எனக்கு கொடுத்த கிருபை எடுத்துறாத ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, இந்த பாவம் எப்போதும் என் கண்ணு முன்னால் நிற்குது ஐயான்னு சொல்லி அவன் தடுமாறி துக்கத்தோடு ஜெபம் பண்ணின அந்த 51ஆம் சங்கீதம், பலிகளை அல்ல உடைந்த உள்ளத்தை தான் நீர் பார்க்கிறீர் என்று அவன் சொல்லுவான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அதை கேட்பது தான் உத்தமம். பலி இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பலி செலுத்தினாங்க. அது கடவுளே இந்த பலியெல்லாம் சொல்லி கொடுத்தார். லேவியாகமம் என்ற அந்த புஸ்தகத்தில், லேவியாகமம் அந்த புஸ்தகத்தில் இந்த பலி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அப்போ அந்த இரத்தத்தை ஒரு மனுஷன் காட்டுனா கடவுள் அப்படியே, ஐயோ இரத்தத்தையே காட்டுற, இரத்தத்தில் உயிர் இருக்குது, அப்போ நான் தப்பு செய்துட்டேன்னு ரொம்ப இறக்கப்பட்டு இரத்தத்தையே செந்துறான் அப்படின்ட்டு தேவன் கூட அவனுக்கு இறங்கி தண்டனை கொடுக்காம அவன் மேலே கிருபை வச்சாரான். பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்தில் ஒரே பலியை அவரே வந்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த பலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இல்லைன்னா இப்பவும் பலி பயங்கரம் நடந்துகிட்டு தான் இருக்கும். பலி அப்படியே நின்றுட்டு. ஆமாம். அப்போ உயிரை எடுப்பதில், இரத்தத்தை சிந்துறதுல சந்தோஷமா, அந்த ஆடு மாடுலாம் கதறி 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 உயிரை விடுறது சந்தோஷமா, அப்படியும் சில பேருக்கு இருந்தது. எல்லாருக்கும் அந்த இருதயம் அப்படி இருக்காது. சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சில பேருக்கு ஹார்டாக இருக்கும். அப்போது மொத்தத்தில் கர்த்தருடைய சொல்ல கேட்கணும். வேதம் முழுவதிலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என் சொல்லை கேட்டு, என் சொல்லை கேட்டு, என் சொல்லை கேட்டு, இதே தான் வேதத்தில் இருக்கு. நாமும் கூட அவருடைய சொல்ல கேட்டு நம்ம முன்னால் போகணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நானும் கூட இங்கே மழை நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கடற்கரையிலேருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இப்படி பெரிய பெரிய சர்ச்சில் அப்படியே அங்கேருந்து பேசிட்டு வரலாம். நம்ம ஜனங்களை மறந்த மாதிரி ஆயிட்டு, பயங்கர உபத்திரவத்தை தாண்டினு, ஹெல்த்து சரியில்லை, ஃபேக்ட்ரியில் திருப்பி ப்ராப்ளம், ஃபைனான்ஸு. அப்போ நம்ம பாஷை பேசுகிற ஆட்களும் மறந்துட்டோமே. ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் போய் அப்போ நல்ல பெரிய பெரிய மீட்டிங்லாம் போட்டது எப்படி நடந்துச்சு, இந்த ஊழியம் திருப்பி இப்படி ஆயிற்று, 10 வருஷம் பெரிய இடைவெளி ஆயிற்று, நம்ம இங்கே மழை நேரம் போய் நம்ம மக்களை சந்திப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தூத்துக்குடி, பிறகு திருநெல்வேலி, இப்போ மதுரைக்கு 26ஆம் தேதி மதுரையில் எலிம் ஏஜி சர்ச்சில் காலையிலேருந்து சாயந்தரம் வரை 3 மீட்டிங் அங்கேயே நடக்குது. அங்கே நான் பேசுகிறேன். அதனால் இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் யாராவது பக்கத்தில், மதுரை பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து பங்கு பெறுங்க. தேவ பிரசனத்தையும் தேவ வல்லமையும் உணருங்க, தேவ கிருபையை பெறுங்க, தேவனிடத்திலேருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நிச்சயமாக தருவார். அவர் அந்த எண்ணத்தை கொடுத்தார் எனக்கு போகும்படி. வந்து இந்த 2 இடத்துலையும் பயங்கரமான காரியங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நடந்த காரியங்கள்லாம் யூடியூப்பில் பெரிய வைரலாச்சு. சிலவங்க திட்டுனாங்க, மோசக்காரன்னு சொன்னாங்க. சரி, என்னமோ எதுவும் சொல்லட்டு, ஆனாலும் அவங்களுக்கு அப்படி திட்டுறதுனால சந்தோஷமாக தான் திட்டட்டு. ஆனால் பாருங்கள், அவருடைய சொல்ல கேட்குறது தான் முக்கியம். அந்த எண்ணத்தை கொடுத்தாரு, போ, அதுக்கு கீழ்ப்படினோம், அதான் முக்கியம். அப்போ கீழ்ப்படிந்து வந்ததுனால கண்டிப்பாக தேவ கிருபை என்னை நிரப்பி என்னை ஆசீர்வதிக்கும் என்று நான் நிச்சயமாக உணர்றேன். நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு முதலிடம் கொடுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களை பிளஸ் பண்ணார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஸ்தோத்திரம். அப்போ பலியை பார்க்கலும்
சத்தத்தை கேட்பது நடப்பது தான் உத்தமம் என்று கேட்டோம். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை ஜனங்களுக்கு நீர் கொடும். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டார்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணும், உதவி செய்யும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும்ப்பா. கண்ணீரை தொடையும், சமாதானத்தை கொடும், டச் பண்ணும். உம்முடைய ஆணி பாய்ந்த உம்முடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், உதவி செய்யும், வழி நடத்தும்ப்பா. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். மறந்துடாதங்க, மதுரை இந்த மாதம் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸில் பேசுகிறேன், நைட்டு மீட்டிங்கில் பேசுகிறேன். உங்களுக்கு இனத்தவர்கள் தெரிந்தவர்கள் யாராக இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படி சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.